ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரீஸான டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்ட் சீசன் 3 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து சீசன் 3 வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்டுக்கு பியாண்ட் ட்விஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்ட் சீசன் 3 எபிசோட் 3. கேமராவை கண்டுபிடிச்ச மேப்காக இவங்க ஏரியல் போட்டோஸை எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே நிறைய இடத்த ஜெங்கோ வந்து கவர் பண்றான். பட் இவங்க என்னதான் தேடியுமே கூட அந்த ஆயில் ஃபீல்டு மட்டும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இது நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக்குது இல்லை அப்படின்னு கஹாக்கு சொல்லவும், ஆமா அவன் கண்ணையே எவ்வளவு நாளுக்கு தான் நம்பி இருக்க முடியும், உனக்கும் அதிக வேலை கொடுத்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு காசுகி சொல்றான். கிரவுண்ட் சர்ச் டீம் நான் கேன் பேசுறேன். ரிவருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பிளர் தெரியுதுன்னு சொல்லவும் குரோமும் ஓகேவும் அதை போய் தேடி பாக்குறாங்க. வின்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிக்கணும்னு ஜெங்கோ சொல்லவும், கண்டிப்பா நம்ம இதை முடிக்கிறோம் அப்படின்னு ரியூஸ்வி சொல்றான். நிறைய போட்டோஸ் எடுத்துட்டாங்க. அதுல சர்ச் பண்றதுக்குள்ள ரியூஸ்விக்கு நாக்கு தள்ளிடுது. கிரவுண்ட் சர்ச் டீம் தேடி போயிட்டு இருக்கும்போது குரோம் தலையில வந்து ஒரு செஸ்னட் கீழே விழுது. ஸோ மேப் மூலயமாவே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் சாப்பாடு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரோரி சொல்றா. கொஞ்ச மாசத்திலேயே வீட்டை வளர்ந்து அதை அறுவடை பண்ணியிருந்தாங்க. நிறைய வேலை பார்த்து குரோமோ ஓகேவோ டயர்ட் ஆகுறாங்க. பிரான்ஸ்வா கார் எடுத்துட்டு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கா. யோ அதிக வேலை பார்த்ததுல அவனுக்கு இடுப்பு சொல்லிக்கிடுது. டைஜோ தவிர வேற யாருக்கும் ஸ்டாமினா இல்ல அப்படின்னு மேக்மா சொல்றான். ரோல்ஸ்னா ரோல்ஸ் தான், நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கீண்ட்ரோ சொல்றான். நிறைய ஆளுங்களை வேணா நம்ம வேலைக்கு போடணும் அப்படின்னு யூசரியா நினைக்கிறா. நிறைய இன்கிரீடியன்ட் இருக்கு, ஃபைனலி நம்ம ஒரு 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்போம் அப்படின்னு ரியூஸ்வி சொல்றான். அதுதான் உங்க ஆசைனா நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடுகள் பண்றேன், மெனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றேன் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்லவும், நல்ல சாப்பாடு கொடுத்தா டயர்டா இருக்கிற எல்லாரும் மோட்டிவேட் ஆவாங்க, இது ஒரு நல்ல ஐடியா தான் செங்கோன்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஒரு வழியா லக்ஸரியஸ் சாப்பாடு சாப்பிட்டு போறேன் அப்படின்னு ரியூஸ்வி நினைக்கவும், ஸ்டோன் வேர்ல்டில் அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்லவும், பிரான்ஸ்வா வள முடியாதது எதுவும் இல்லை அப்படிதானே ரியூஸ்வி கேட்கவும், அதுதான் அவங்க ஆசைன்னா லக்ஸரி ஹெல்த்தியான மீல்ல நான் ரெடி பண்றேன் அப்படின்னு வா சொல்லிட்டு, இப்படி நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சுதான் ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்றா. பார்த்தா ஸ்வீக்கா அங்க வந்து நிக்கிறா. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஸ்வீக்கா அப்படின்னு கொஹாக்கோ கண் கலங்குறா. ரெட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஸ்வீக்காக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏரியல் போட்டோஸ்ல ஒன்னு பார்த்துட்டு இது பார்க்க போர் மாதிரி இருக்குன்னு ஸ்வீக்கா சொல்லவும், அந்த இடத்துக்கு இவங்களும் போய் போரை புடிச்சிட்டு வராங்க. சரி மீட் இருக்கு டிராஃபல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும், பிளாக் டைமண்ட்னு சொல்லக்கூடிய பிளாக் ஃபங்கஸ் அது இந்த ஃபாரஸ்ட்ல கூட கிடைக்கும் பிரான்ஸ்வா சொல்றா. ஸ்வீக்கா போர் அந்த போட்டோல கண்டுபிடிச்சா, அதே மாதிரி நான் பிளாக் ஃபங்கஸை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், ஒரு ஃபங்கஸை ஏரியல் போட்டோல கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்பா அப்படின்னு க்ரோம் சொல்றான். சரியாவா தேடட்டு விடுங்க, அவ நிறைய ஃபாரஸ்ட்குள்ளே இருந்ததுனால அவளோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகி எதையாச்சும் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு கென் சொல்றான். நான் அந்த பிளாக் ஃபங்கஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு வா சொல்றா. ஆனா இது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. செங்கோ அதை வந்து பார்த்துட்டு, இது பிளாக் ஃபங்கஸ் இல்ல, பட் அதுக்கும் மேல இத்தனை நாள் நம்ம தேடிட்டு இருந்த ட்ரெஷர் ஆயில் மைன் அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு செங்கோ சொல்றான். ஆயில் இருக்கிற இடத்த தேடி இவங்க எல்லாருமே ஃபாஸ்டா போறாங்க. அந்த போட்டோ எந்த இடத்துல இருந்து எடுத்ததுன்னு தெரியல. சோ எல்லா பக்கமும் தேடி போய்கிட்டு இருக்காங்க. இங்க பிரான்ஸ்வாக்கு வந்துட்டு அந்த பிளாக் டைமண்டான பிளாக் ஃபங்கஸ் கிடைக்கல. போர் அதை ஸ்மெல் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு போரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபங்கஸோட ஸ்மெல் வந்துட்டு போருக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால இதை வச்சு ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்றா. அது எதையோ கண்டுபிடிச்சிருக்கு, பார்த்தா அது டர்ட் தான், இதனாலதான் சர்ச்சிங்க்கு யாரும் போரை பயன்படுத்தல அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்றா. ஏன் டாக வச்சு மோப்பம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா சொல்றா. ஸ்வீக்காவோட டாக் கரெக்டா மோப்பம் பிடிச்சு அந்த பிளாக் டைமண்டான பிளாக் ஃபங்கஸை கண்டுபிடிக்குது. நம்ம ஹீரோவோட டீம் தான் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடினாலுமே கூட அந்த ஆயில் ஃபீல்டு தான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம மட்டும் புளிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடம் கண்டிப்பா மறைஞ்சிடும், அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. திங்க் பிரெயின் திங்க், ஏதாச்சும் ஒரு விஷயம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு செங்கோ யோசிக்கிறான். ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமான்னு யோசிச்சு பார்க்கும்போது, போர் அந்த ஃபங்கஸை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பிரான்ஸ்வா சொன்னது யோசிச்சுட்டு, எஸ் அதே தான் 1872 சாகுரா ஃபீல்டு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா எங்க வேற யாருக்கும் தெரியாது, நீயே சொல்லிடு அப்படின்னு கேன்னு சொல்றான். ஒரு போர் வேட்டையாடி கொண்டு வந்தப்ப அது மேல கேவலமான ஸ்மெல் அடிச்சது, அது கேசோலினோட ஸ்மெல். அந்த போரை அவங்க ஃபாலோ பண்ணி போய் கேசலின் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். இப்ப அந்த போரை வெட்டலாம் அப்படின்னு பிரான்ஸ்வா போகும்போது கேவலமா ஏதோ ஸ்மெல் வருது, அதுதான் நமக்கு வழி காட்டணும், வெட்டிராத அப்படின்னு எல்லாரும் ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. நீ வழக்கமா எந்த இடத்துல போய் உருண்டு விளையாடுவியோ அந்த இடத்துக்கு நீ எங்களை கூட்டிட்டு போன அப்படின்னு ஸ்வீக்கா சொல்றா. ஸ்வீக்கா அதுக்குள்ள அந்த போரை டேம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. அப்படிதான் சாக்குறா அப்போ அப்படின்னு வா சொல்றா. அந்த ஆயில் ஃபீல்டோட பெரிய இதுக்கு வச்சாச்சா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அது மண்டல போய் உருண்டு விளையாடுது, அந்த இடத்துல தான் ஆயில் ஃபீல்டும் இருக்கு. நம்ம மேப்ல பார்த்த இடம் இதேதான் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ பாக்குறா. கொஞ்சமா அந்த மண் எடுத்து நம்ம ஹீரோ தனியா வச்சுட்டு அதை கொளுத்தி பாக்குறான். அது நல்லாவே எரியுது. சோ கன்ஃபார்மே பண்றாங்க இதுதான் அந்த சாகுரா ஆயில் ஃபீல்டு அப்படின்னு. ஆயில் ஃபீல்டு கிடைச்சிச்சுங்கிறதுனால இப்ப தேவையான ஆயில் எல்லாத்தையும் அதுக்கு அடியில இருந்து பம்ப் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இப்ப மிஸ்டர் பியரை கொண்டு சாப்பிட்டுருவாங்கல்ல அப்படின்னு ஸ்வீக்கா வருத்தப்படவும், பிரான்ஸ்வா இந்த போரை நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், கேசலின்ல அது ஓரி போனதுனால அதை சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் தான் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்லவோ, கேட்டுச்சுல அதை அவுத்து விடணும்னா விட்டுறல நீயே வளர்த்துக்கோன்னு செங்கோ சொல்லவும், ஸ்வீக்கா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. உனக்கு ரொம்ப இறக்க மனசுப்பா நோக்கியோ சொல்லவும், ஆயில் ஃபீல்டு அது கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ஒரு ரிவார்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான் செங்கோ சொல்றான். இந்த போட்டு ஓடுமா அப்படின்னு கென் கேட்கவும், ஓ இன்ஜினை பத்தி கேட்கறியா நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குவோம். நீ எப்படி சொன்னாலும் எனக்கு புரிய போறது இல்லன்னு கென் நினைக்கிறான். ஃபைனலி நம்ம கடல் பயணத்தை மேற்கொள்றதுக்கான நேரம் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். கேசலின் அப்படி டைரக்டா தான் ஊத்தணுமான்னு கேட்கவும், இது லவ் போஷன் ஸ்மெல் வருதேன்னு டைஜோ சொல்லவும், லவ் போஷனா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க.
எல்லாரும் கல்லா மாறதுக்கு முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் ஜெங்கோ கிட்ட சொன்னப்ப அவன் தான் அந்த லவ் போஷனை என்கிட்ட கொடுத்தான். பாடியில இருக்கிற ஃபேரமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், கண்டிப்பா அவனுக்கு ஓகே சொல்வா அப்படின்னு ஜெங்கோ கொடுத்திருப்பான். ஆனா நீ இன்னுமா அந்த பொய்யை நம்பிட்டு இருக்க? பட் இது ஸ்மெல் கரெக்டா வருதுன்னா இது கேசலின் தான் 100%. நான் பிளாஸ்டிக் மூடியில இருந்து தயாரிச்ச கேசலின் தான் அது அப்படின்னு சொல்லி ஜெங்கோ சொல்லவும், எல்லாரும் கல்லா மாறதுக்கு முன்னாடி ஓல்டு வேர்ல்டுல பிளாஸ்டிக்ல இருந்து நீ பெட்ரோலியம் தயாரிச்சிட்டு இருந்த அண்ட் இப்போ இந்த ஸ்டோன் ஏஜ்ல அந்த லெவல நம்ம ரீச் பண்ணிட்டோமா? அப்ப அடுத்து வரப்போதெல்லாம் இன்னும் பியாண்டா நம்ம போக போறோம் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். போட்டுமே சக்சஸ்ஃபுல்லா அதே நேரத்துல ரொம்ப ஃபாஸ்டாவும் போகுது. ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஜப்பானை விட்டு இவங்க ரொம்ப தூரம் போக போறோம் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். எங்கப்பா இந்த மொத்த இடத்துலயும் நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த உலகத்திலே வேற யாரும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு க்ரோம் சொல்லவும், ஃபர்ஸ்ட் டைம் சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நோக்கியோ சொல்றான். ஆமா நம்ம திரும்ப எப்படி லேண்டை கண்டுபிடிச்சு போறது அப்படின்னு சொல்லி க்ரோம் கேட்கவும், செக்ஸ்டன் இருக்கு அப்படின்னு ரியோஸ்வி காமிக்கவும், ஸ்டோனேஜ்ல அது கரெக்டா ஒர்க் ஆகல அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், அப்ப எப்படி நம்ம லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுன்னு கேன் கேட்கறான். ஜிபிஎஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஸ்டோனேஜ்ல ஜிபிஎஸ்ஸா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா என்னதுன்னு க்ரோம் கேட்கறான். எல்லா சேட்டலைட்ல இருந்தும் நேவிகேஷன் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் நேவின் க்ரோம்க்கு எதுவும் புரியல. இந்த இடத்துல சேட்டலைட் இல்ல, அதுக்கு பதிலா லேண்ட்லயே நான் 3 இடத்துல சிக்னல் சென்சார்ஸ் வச்சிருக்கேன்னு ஜெங்கோ சொல்றான். பேட்டரிஸ் இல்லாம வாட்டர் ஃபால்டோட பவரை யூஸ் பண்றதுனால இந்த சிக்னலோட ரேஞ்ச் அண்ட் பவர் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி காசுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த ஆண்டனா சும்மா ரேண்டமா படி நமக்கு சிக்னல் கிடைக்கும்னு ஜெங்கோ சொல்றான். இதை மட்டும் மேன்வலா பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நோக்கியா சொல்றான். க்ரோம் அங்க எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ரோரி போன்ல கேக்குறா. நாங்க ஓஷன்ல போய்கிட்டு இருக்கோம், இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி க்ரோம் சொல்றான். ரோரி க்ரோம் தான் அவனோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட பேசுன்னு சொன்னப்போ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். பட் இப்போ இது உனக்கான சான்ஸ். லேண்ட்ல இருந்து கடலுக்கு பண்ண ஃபர்ஸ்ட் போன் கால் இதுதான். உன்னோட ஃபீலிங்ஸ் அவன் கிட்ட சொல்லு அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்லவோ, ரோரி ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு க்ரோம் பாவம் இந்த நேரத்திலேயே சிக்னல் போனோன்னு கென் யோசிச்சா, நமக்கு சிக்னல் லாஸ்ட் ஆகல, வேற ஒரு சிக்னல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நோக்கியோ சொல்றான். ஸ்பேஸ்ல இருந்து வர பிளாஸ்மா ரேடியேஷனா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரியோஸ்பி யோசிக்கவும், இல்ல இது நேச்சுரல் இல்ல, யாரோ நமக்கு சிக்னலை தான் அனுப்புறாங்க, அதுவும் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நோக்கியோ சொல்றான். நம்மளே மாதிரி வேற யாராச்சும் சர்வைவ் ஆயிருப்பாங்களான்னு க்ரோம் கேட்கவும், அப்படியே அவங்க சர்வைவ் ஆயிருந்தாலும் அவங்க கிட்ட எப்படி டெக்னாலஜி இருக்கும்னு ரியோஸ்பி கேட்கறான். சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி தெரியல, இது மார்ஸ் கோட் மாதிரி இருக்குன்னு கென் சொல்றான். WHY இதே தான் திரும்ப திரும்ப அனுப்புறாங்க. ஒய் அப்படின்னு கென் சொல்லவும், அப்படின்னா ஹியூமன் பெட்ரிஃபிகேஷன் ஆனதுக்கு இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. நீ தான் ஹியூமன்ஸை கல்லா மாத்தின மாஸ்டர் மைண்டா, நம்ம ஃபைனலி மீட் பண்ணிட்டோம். 3700 இயர்ஸ் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒருவேளை வேற யாராச்சும் சர்வைவ் ஆயிருந்தாலுமே கூட அவங்களால எப்படி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை, அதுவும் கரெக்டா மார்ஸ் கோட்ல நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அதே ஃப்ரீக்வன்சிக்கான சிக்னலை அனுப்ப முடியுது. 3700 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா அந்த டெக்னாலஜி இருக்காது. அண்ட் எதனால அவங்க ஒய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.